எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே சிறந்த படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். மற்ற எல்லா உயிரினங்களை விடவும் மனிதன் சிறந்தவனாக உயர்ந்தவனாக இருந்தாலும் அவனிடத்திலேயும் அல்லாஹு தாலா சில பலவீனங்களை சில குறைபாடுகளையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா இந்த மனிதனை பற்றி குறிப்பிடும் பொழுது வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு நாம் குறைவான இல்மை கல்வியை தான் நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். முழுமையான அறிவாற்றலை முழுமையான கல்வியை இந்த மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் கொடுத்து விடவில்லை. அவனிடத்திலேயும் அறிவிலே சில குறைபாடுகள் உண்டு. இறைவன் அளவுக்கு படைத்தவன் அளவுக்கு அவனிடத்திலே எந்த கல்வியும் இல்லை. இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹு தாலா அனைத்து விஷயத்தையும் அறிந்தவனாக தெரிந்தவனாக இருக்கிறார். உலகத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு மறைவானவை கிடையாது. ஆனால் உலகத்திலே எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அவன் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவன் இல்லை, அனைத்து விஷயங்களையும் தெரிந்தவனும் இல்லை, அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு செய்யக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் படைத்தவனும் இல்லை என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக நமக்கு இங்கே குறிப்பிடுகிறார். இந்த அடிப்படை விதியை பல ஏராளமானவர்கள் தெரியாத காரணத்தினால் ஒரு சில அறிஞர்களை தன்னை பெரியவர்களாக தான் மதிக்கக்கூடியவர்களாக யாரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்களை இறைவனுடைய நிலைக்கு ஒப்பிட்டு அந்த அறிஞரினுடைய கருத்திலே எந்தவிதமான தவறும் வராது, அவர் அனைத்தையும் அறிந்து ஆய்வறிந்து மிகவும் தெரிந்து சரியான ஒரு தீர்வை அவர் கொடுத்திருக்கிறார், அவருடைய சொல்லிலே அவருடைய கருத்திலே எந்தவிதமான தவறும் இல்லை என்ற நம்பிக்கைக்கு போய் வழிகேட்டான கொள்கைக்கு போய்விடுகிறார்கள். மனிதனை ஒருவன் நம்புகின்ற பொழுது அவனிடத்தில் அனைத்து விதமான ஆற்றலும் இல்லை, அனைத்து விதமான அறிவும் இல்லை என்று நம்பும்படி அல்லாஹு தாலா சொல்கிறார். இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுமானால் உலகத்தில் எந்த மனிதனையும் தவறே வராதவன், அவனுடைய தீர்ப்பில் எந்த தப்பும் வராது என்று நம்ப மாட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்திய அவர்கள் காட்டிய வழிமுறைகளை படித்திருந்தாலும் இந்த முடிவுக்கு வரமாட்டார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பொன்மொழிகளை இந்த சமுதாயத்துக்கு எடுத்துக் கொடுத்த சிறந்த அறிஞர்களில் ஒருவான புகாரி இமாம், அதற்கு அடுத்திருக்கக்கூடிய முஸ்லிம் இமாம், இவர்கள் மிகப்பெரிய ஒரு சேவையை ஆற்றியிருக்கிறார்கள். இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் புகாரி இமாமுடைய பதிவிலே எந்த விதமான தவறும் வராது, முஸ்லிம் இமாமுடைய அந்த கருத்திலே எந்த விதமான தவறும் வராது. அவர்கள் எவர்களையெல்லாம் நல்லவர்கள் என்று சொன்னார்களோ அத்தனை பேர்களும் 100% நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் யாரை தவறு என்று சொன்னார்களோ, யாரை பலகீனமானவர்கள் என்று சொன்னார்களோ அத்தனை பேர்களும் பலகீனமானவர்கள் தான் என்ற முடிவுக்கு வருவது இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய அடிப்படை விதிகளுக்கு மாற்றமானது. இது நாம் சொல்லவில்லை. மிகச் சிறந்த அறிஞர்களில் ஒருவராக இருந்த ஃபஹ்ருத்தீன் ராசி அவர்கள் அசாசு தக்தீஸ் என்ற நூல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இறைவனுடைய அந்த அடிப்படை விதியை வைத்து அழகா சொல்கிறார்கள். புகாரியில எந்த ஹதீஸிலும் தவறும் இல்லை, முஸ்லிம்ல எந்த ஹதீஸிலும் தவறும் இல்லை. புகாரியினுடைய ஹதீஸை ஒருவன் தவறு என்று சொல்லிவிட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விடுகிறான் என்ற அளவுக்கு போகிறார்களே, அவர்களுக்கு ரொம்ப அழகா பாடம் எடுக்கிறார் அவர். அம்மல் புகாரியுல் குஷைரி, புகாரி இமாமும் முஸ்லிம் இமாமும், குஷைரி என்பது முஸ்லிம் இமாம், இந்த ரெண்டு பேரும் ஃபஹுமா மா கானா ஆலிமைனி பில் குயூப், இவர்கள் ரெண்டு பேரும் மறைவான விஷயங்களை அறிந்தவர்கள் கிடையாது. இவங்களுக்கு முன்னால் யாராவது ஒரு செய்தியை சொன்னால் அவர் இதை வெளிப்படையை பார்த்து நம்புகிறார்கள். இவர்கள் அங்க உள்ளே உண்மையிலே இவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அறியக்கூடிய மறைவான ஆற்றலை அவர்கள் ரெண்டு பேரும் பெற்றவர்கள் இல்லை. அடுத்து சொல்லுகிறார் எவ்வளவு தெளிவாக, அம்மா ஏத்திகாது அன்னஹுமா அலிமா ஜமீ அல் அஹ்வாலில் வாக்கியத்தி ஃபி ஸமனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஸமானினா, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் இருந்து
அவருடைய காலம் வரையிலேயும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஒரு அறிவிப்பாளர்களுடைய அனைத்து நிலைகளையும் இந்த இருவர்களும் அறிந்திருக்கிறார்கள் என்று நம்பிக்கை வைப்பது எந்த ஒரு அறிவாளியும் இப்படி சொல்ல மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபித்தோழர்கள் இருந்தார்கள், அப்புறம் தாபியன்கள் இருந்தாங்க, அப்புறம் தபு தாபியன்கள் இருந்தாங்க, அதுக்கு பிறகு எத்தனை பேர்கள் வர்றாங்க, அதுக்கு பிறகு புகாரி அவர்களிடத்தில் அந்த செய்தி வருகிறது, இடையில 7-8 அறிவிப்பாளர்கள் வர்றாங்க, 5-6 அறிவிப்பாளர்கள் வருகிறாங்க. அத்தனை இவர்களுடைய நிலைகளையும் புகாரி இமாம் தெரிந்திருந்தார், முஸ்லிம் இமாம் தெரிந்திருந்தார், அத்தனை அப்படியே அவர்களுக்கு தெரியும் என்று நம்பிக்கை வைப்பது இருக்கிறதே எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவோம்? அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று நாம் சொல்லலாமே தவிர அனைத்தையும் அவர் தெரிந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் என்ன நிலைமை வரும்? அதையும் அடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களேயானால் ஷாஹத்னா அலா அம்ரி முஸ்தமிலன் அலா முன்கரின் லா யும்குனு இஸ்னாதுஹு இலர் ரசூல், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் இணைக்க முடியாத மறுக்கப்பட வேண்டிய செய்திகளை அங்கே நாம் பார்க்கிறோம். எங்கே? புகாரியில் பார்க்கிறோம், முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம். அந்த முஸ்லிமுலையும் புகாரியிலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் இந்த செய்தி இணைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மறுக்கப்பட வேண்டிய செய்திகளை நாம் பார்க்கும்போது கதானா நாம் உறுதியாக முடிவு செய்கிறோம், இது இட்டுக்கட்டப்பட்டவர்களுடைய செயல். வமின் தர்வீஜாத்திஹிம் அலா உலாயிக்கல் முஹத்திஸீன், இந்த ஹதீஸ்களை அறிஞர்களிடத்தில் அழகுபடுத்தி காட்டி ஏமாற்றப்பட்ட செய்திகள் என்று நாம் உறுதியாக முடிவெடுத்துக் கொள்கிறோம் என்று ஃபஹ்ருதீன் ராசி அவர்கள் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறான்னு பாருங்க. திருக்குர்ஆன் அப்படி சொல்லுகிறது, அனைத்து விதமான கல்வியையும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கல, உனக்கு கொடுத்த ரொம்ப குறைவுதான். புகாரி இமாம் அவர்களுக்கும் கொடுத்தது குறைவுதான், முஸ்லிம் இமாம் அவர்களுக்கு கொடுத்ததும் குறைவுதான். அவர்களுடைய ஆய்விலையும் தவறு வரும். ஒருவரை நல்லவர் என்று நம்புகிறார், அவன் நடித்திருக்கலாம், அவருடைய வெளிப்படையை பார்த்து சரி என்று அவர்கள் நம்பியிருக்கலாம். நமக்கு தெரிகின்ற பொழுது அது தவறு என்று சொன்னால் தவறு என்று சொல்லணும். நாம் அவர்கள் மேல நல்ல நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் தவறு என்று பளிச்சென்று தெரிந்துவிட்டால் அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் மீது வைத்திருந்த அந்த குருட்டு பக்தியினால் அது கூடாது என்று, அதை அவருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்க கூடாது என்று சொல்லுகிறார். திருக்குர்ஆனும் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. மனிதனுடைய பலகீனம் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, புகாரியில் இருந்து இமாம்கள் வரையில் அத்தனை பேர்களிடத்திலும் தவறு இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ்க்கு தான் எல்லா கல்வியும் உண்டு, மனிதனுக்கு அப்படி இல்லை, அவனுக்கு கொடுத்த ரொம்ப குறைவு, அவன் இருப்பதை வைத்துக் கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறான். எனவே அதில் தவறு வரும். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் தவறு வராது. வலா யாத்திஹில் பாத்திலு மின் பைனி ஐதீஹிம் வலா மின் கல்விஹிம், அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தில் முன்னில் இருந்தோ பின்னில் இருந்தோ பாத்திலான பொய்யான செய்தி வராது. என அல்லாஹ் சொன்னதினால், இறைவனுடைய வார்த்தையாக இருப்பதின் காரணத்தினால் அது பொய்யோ தவறான வாசகங்கள் வராது, முரண்பாடுகள் வராது. வலவ் கான மின் இந்தி கைரில்லா லா வஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் இருந்து இந்த செய்தி வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை பார்த்திருப்பீர்கள். மனிதனுடைய வார்த்தையிலே எந்த வார்த்தை எழுதினாலும் அங்கே எங்கேயாவது ஒரு முரண்பாடு வந்துவிடும். இறைவனுடைய வார்த்தையில் தான் முரண்பாடு வராது. காரணம், மனிதன் பலகீனமானவன், அவனிடத்திலே பலகீனம் இருக்கிறது, மறதி இருக்கிறது. திருக்குர்ஆன்ல எவ்வளவு அழகா சொல்லுகிறான். முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வலக்கத் ஆஹிதுனா இலா ஆதம மின் கபுல் ஃபனசிய, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து முன்னர் நாம் உடன்படிக்கை எடுத்தோம், அவர் மறந்து விட்டார். யாரு? முதல் மனிதர், முதல் நபி, அவரிடத்தில் அல்லாஹ் சொன்னதை அவர் மறந்துட்டார். அல்லாஹ் சொன்னதையே அவர் மறந்து விடுகிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனிடத்தில் கேட்ட செய்தியில் மறதி வராதா? எழுதும் போது தவறு வராதா? நபிக்கே வருகிறது. அதுதான் அழகா அரபியிலே பழமொழி சொல்வார்கள், அவ்வளு நாசி அவ்வளு நாசின், மனிதனில் முதலானவர் மறதியில் முதலானவர். நாஸ் என்கிற வார்த்தைக்கு 2 விதமான பொருள்கள் உண்டு என்பதை அந்த வார்த்தையிலே சுட்டிக்காட்டுவார். முதல் மனிதர் மறதியிலேயும் முதல்வனராக இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறதி, அவருக்கு மட்டுமா? நம்ம ரஹமத்துல்லில் ஆலமீன் என்று சொல்லுகிறோமே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. சில நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மறதியாக 4 ரக்காயத் தொழுகையை 2 ரக்காயத்தாக தொழுது விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, என்ன குசிரத்தி ஸலாத் அம் நஸீத யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? உங்கள் மறதியா செய்ததா அல்ல அல்லாஹ்வே 4-2 ஆக்கிட்டானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைக்கவும் விடவில்லை, நான் மறக்கவும் இல்லைங்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய நினைவில் 4 தொழுவதாகவே இருக்கிறது. மக்கள் அனைவர்களும் சாட்சி சொல்கிறார்கள், இல்லை 2 தான். அப்ப உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு விளக்குகிறார்கள், தொழுகையில் ஏதாவது புதிய சட்டங்கள் வருமானால், மாற்றங்கள் வருமானால் நான் தெளிவா சொல்லிடுவேன். அதற்கு மாற்றமா இருந்தா, இன்னமா அனா பஸரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதனா, அன்சா கமாத்தன் சௌன, உங்களுக்கு ஏற்படுவதை போன்று நானும் மறந்து விடுகிறேன். ஃபைதா நசீது ஃபதக்கிரூனி, நான் மறந்து விட்டால் எனக்கு நினைவூட்டுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கே மறதியாக தவறாக செய்து விடுவார்களாம். ஆனால் இமாம்கள் யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க. நம்பிக்கை எப்படின்னு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கே மறதி வருமானால் அப்படி தவறாக தான் நடந்து விடுவார்கள் என்று சொன்னால், ஏன் இமாம்களுடைய எழுத்தில் தப்பு வராதா? இமாம்களுடைய பதிவிலே தவறு வராதா? நம்பிக்கை எங்கே போகணும் பாருங்க. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால், இமாமின் மீது குருட்டு நம்பிக்கையின் காரணத்தினால் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு மோசமாக சொன்னாலும் சரி, அங்கே தப்பே வராது, மறதியே வராது, முரண்பாடே வராது என்ற நம்பிக்கையில் இருப்பது அல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைக்கு எதிரானது. இவர்கள் தலையில் தூக்கி கொய்த்து ஆடுகிறார்களே, இமாம் ஷாஃபி அவர் சொல்கிறார் பாருங்க, முக்தசருல் முஅம்மல் என்ற நூலிலே அவருடைய மாணவர் புவைத்தி அவர்கள் சொல்கிறார்கள், ஷாஃபி இமாமிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்கிறார், லகத் அல்லஃப்து ஹாதிஹில் குத்துப், இந்த புத்தகங்களை நான் தொகுத்திருக்கிறேன். வலம் ஆலு ஜஹதன், அதுல எந்த விதமான குறைபாடையும் வைக்கல. ரொம்ப முயற்சி செஞ்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த தப்பும் வராதுங்கிற அளவுக்கு இந்த நூலை நான் தொகுத்திருக்கிறேன் என்றாலும், லா புத்த ஐயூஜத ஃபீல் ஹதா, இவ்வளவு நான் முயற்சி பெற்றிருந்தாலும் செய்திருந்தாலும் இதில் தவறை பெற்றுக்கொள்வது அவசியமாகும். கண்டிப்பா அதில் இருக்கும் தவறு. நான் எந்த குறைபாடும் வைக்கல, என்னால் முடிந்த அளவு கடும் முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த புத்தகத்தில் என்ன வரும்? தவறு வரும். அதுக்கு ஆதாரம் சொல்லுகிறார் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார், லவ் கான மின் இந்தி கைரில்லா லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கஸீரா, அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் இருந்து இந்த வேதம் வந்திருந்தால் முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்லிட்டானே, மனித கரங்களில் எழுதினால் தவறு வரும், முரண்பாடு வரும் அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது நான் எழுதினாலும் தப்பு வரும். அவ்வளவு தெளிவா அவர் சொல்லுகிறார். அவ்வளவு முயற்சி செஞ்சு, வெறும் சும்மா சாதாரணமா போன போக்குன்னு எழுதல, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறேன், ரொம்ப முயற்சி செய்தேன், இதற்காக வேண்டி அதிகமான நேரங்களை ஒதுக்கின, அவ்வளவு ஒதுக்கப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதின இந்த புத்தகத்திலும் தப்பு வரும் என்ற நம்பிக்கை வேண்டும் உங்களுக்கு. அல்லாஹ் சொல்லுற இறைவனுடைய வார்த்தையில் மட்டும்தான் தவறு வராது. மனிதன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் அவனுடைய எழுத்திலே பேச்சுக்களில் தவறு வரும் என்பது அவர் அழகா சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த அடிப்படை உண்மை ஒருவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுமானால், எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கிறார், அவர் பேசுகின்ற ஒரு தவறு சுட்டிக்காட்டப்பட்டால் என்ன நினைப்பீங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மறதி வந்திருக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அனைத்தும் தெரிந்திருக்கிறது, மனிதனுக்கு பலகீனம் இருக்கு. இவர் அறிஞராக இருந்தாலும் மனிதர் தான், இவர்கிட்ட தவறு வந்திருக்குன்னு ஒத்துக்கொள்வோம். எப்போ ஒத்துக்கொள்ள மாட்டோம்? தப்பே வராது, அவர் சொன்ன அனைத்தும் சரி என்று சொன்னால் தக்லீத் என்ற கண்மூடித்தனம் என்ற வழிகேட்டுக்கு நாம் சென்று விடுவோம். இதைத்தான் இமாம் ஷாஃபி அவர்கள் அங்கே உடை தெரிகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் மூலமாக உடை தெரிகிறான். எனவே நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் அவன் பலகீனத்துக்கு உட்பட்டவன் என்ற கண்ணோடு நீங்கள் பாருங்கள். எவ்வளவு பெரிய எழுத்தாளனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறந்த புத்தகம் என்று நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த புத்தகத்திலேயும் தவறு வரும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் பாருங்கள். அவனும் மனிதன் என்று பாருங்கள். உங்கள் மனசாட்சி சொல்லும் உண்மையிலேயே இது தவறுதான், இது ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் என்று ஏற்றுக்கொள்வோம். தவறாக வந்ததை ஒதுக்கிவிட்டு எது சரியோ அதை ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் சொன்ன அனைத்தும் தவறும் வழிகேடான எந்த கொள்கையை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அதனால செவ்வாய் முதலில் நடந்த அந்த விவாதத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவ்வளவு தெளிவாக முரண்பாடு, ஆபாசங்களை விடுங்கள், அவ்வளவு தெளிவான முரண்பாடு, அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை கூட சமாளிக்கிறார்கள், தவறு என்று ஒத்துக்கொள்ள முடியவில்லை. துருல் முக்தாரிலே பல் துலக்குவது தொடர்பாக சில செய்திகளை எழுதி வைக்கிறார்கள். நம்முடைய நடைமுறையில இது புதிய நடைமுறை அல்ல, உலகத்தில் இருந்து ஆரம்ப காலத்தில் இருந்து பல் துலக்கும் நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறை எப்படி செய்யணும்,
அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள், வயஸ்தாக்கோ அருளன் வலாத்தூலன், நீங்க பல் துலக்கும் குச்சியை அகல வாக்கில் என்ன செய்ய வேண்டும், துலக்க வேண்டும், இப்படி நீல வாக்கில் துலக்க கூடாது. வலா முழு தஜியன், படுக்க வச்சுட்டு இப்படி என்ன செய்யக்கூடாது, விளக்கக்கூடாது. சரி, அப்படி விளக்குனா என்ன, இன்னஹு யூசிரு கிபரத்திஹால், கல்லீரலை வீங்க செய்து விடும். ஒருத்தன் பிரஷ வச்சு அதிகமா எல்லாரும் இப்படி தான் தீட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி தீட்டுவதினால், மிஸ்வாக்கை பயன்படுத்துவதனால் கல்லீரல் வீங்கிவிடும். வீங்குனுச்சா? எத்தனை பேருக்கு வீங்குனுச்சு? நடைமுறையில் பார்க்க முடியாது, அப்படி இல்லை. அப்புறம் அதுக்கடுத்து என்ன சொல்லுகிறார்கள், வலா யக்பிலுஹு, முழுசா பிடித்துக் கொண்டு செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் யூசில் பாசூர், மூல வியாதியை என்ன செய்ய ஏற்படுத்தும். இது அறிவியல் சொன்ன உண்மையா? ஒரு பிரஷ முழுசா பிடித்துக் கொண்டு பல் விளக்க கூடாதா? வலா எம்சுஹு, அவன் அந்த மிஸ்வாக்கை சூப்பு விடக்கூடாது, சப்பி விடக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும், யூசிருல் அமா, அவனுக்கு கண்குருடி ஏற்பட்டு விடும். இதெல்லாம் நடக்குதா? கண்கூடாக பார்த்து செஞ்சிடலாம், தப்பி பாரு, கண்ணு குருடா போதா? இல்ல. அதுக்கடுத்து சொல்லுகிறார்கள், அந்த குச்சியை என்ன செய்யக்கூடாது, படுக்க வைத்து விடக்கூடாது. பல் என்சிபுஹு, நட்டி வைக்க வேண்டும். படுக்க வைத்தால் வயில்லா ஃபஹத்தருல் ஜுனூன், பைத்தியம் பிடிக்கும் எழுது. ஒரு குச்சியை படுக்க வைத்தால், பல் விளக்கிட்டு படுக்க வைத்தோம் என்று சொன்னால் பைத்தியம் பிடிக்குமா? மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இல்லையா? இது பார்த்த உடனே யாரும் ஒருத்தனும் வேணாம், ஒரு எந்த கொள்கையும் இல்லாதவனிடத்தில் இதை போய் படித்து பார்த்தால் எவ்வளவு அற்புதமான அறிவியல், எவ்வளவு அழகான தத்துவம் என்று சொல்லுவானா? இது நபிமொழியில் இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துலக்க சொன்னார்கள், இப்படி எல்லாம் சொல்லி தந்தார்களா? ஆதாரம் இல்ல, அறிவியலும் ஆதாரம் இல்ல, ஏதோ தெரியாம எழுதிட்டாரு அப்படின்னு சொல்ல மனசு வரலையே. அந்த தலையில அவர்களுக்கு எந்த தப்பும் வராது, எல்லாம் அறிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள், தவறு என்பது வராது, மறதி என்பது வராது என்ற நம்பிக்கை உள்ளே ஆழமாக பதிந்ததின் காரணத்தினால் தான் இது தப்புன்னு சொல்ல மனம் வர மாட்டேங்குது. அடுத்தது என்ன எழுதுகிறார்கள், அல் அஃலலு ஐயஸ்தாக பி சப்பாபத்தைனி, இரண்டு ஆட்காட்டி விரல்களினால் பல் துலக்குவது சிறப்புக்குரியது. யப்தா பில் இஸ்ரா பி சப்பாபத்தில் இஸ்ரா, முதல்ல இடது ஆட்காட்டி விரலால் துவக்கணும், சும்மல் இம்னா, பிறகு வலது ஆட்காட்டி விரலால் துவக்கணும். இது எவனாவது நம்பணும்? அவங்க வீட்டிலேயே செய்வாங்களான்னு கேட்க. நீ போய் பாத்ரூம் போயிட்டு உள்ள போயிட்டு கழுவிட்டு திரும்ப இதே வைத்துக் கொண்டு இடது விரலால எவனாச்சும் நீங்க செய்கிறீர்களா? முதல்ல சிறப்புன்னு மதுஹப்ல சொல்லப்பட்டிருக்கு. எந்த மதுஹபை சார்ந்தவனும் இடது ஆட்காட்டி, வலது ஆட்காட்டி விரலால் பல் துலக்குறான், இடது ஆட்காட்டி விரலால் நீங்கள் செய்றீங்களா? அது உங்களுக்கு மனசு ஒப்புக்குதா? இல்ல, ஆனாலும் தப்புன்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. அப்ப யாரும் சொல்லல, ஏதோ தெரியாம எழுதி விட்டார், அல்லது மறதியா எழுதிட்டாரு, அல்லது எழுதுறவனாவது தப்பு செஞ்சுட்டான். சில இது அப்படி சொல்லி சமாளிப்பாங்க, இது ஏதோ ஒரு இடைச்சொருகள் இருக்குன்னு, அப்படியும் கூட சொல்ல மனசு வர மாட்டாங்க. ஏன் எங்கள் இமாம்களுடைய புத்தகத்தில் தப்பு வராது, ஷாஃபி இமாம் சொல்றா தப்பு வரணுயா, அப்படி இருந்தா தாயே மனிதன் எழுதினது, அப்படி இல்லையா அல்லாஹ் எழுதினது ஆயிரும் அப்படின்னு அவ்வளவு தெளிவா சொல்றாரு. இதில் எந்த விதமான தப்பும் வரக்கூடாது. அப்படி தவறு வருமானால் அது எங்கள் இமாமையை இழிவுபடுத்துற ஆயிரம் நம்ப மறுக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கிறோம். ஏன்? அவங்களுடைய மண்டையில் பதிந்திருப்பது மனிதனுக்கு தப்பு வராது, எங்க இமாமுடைய எழுத்துகளில் தவறு வராது. இந்த நம்பிக்கை தான் வழிகேட்டுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவு மோசமாக, எவ்வளவு அறிவுக்கு ஒத்துவல்லாத செய்திகளை எழுதுகிறார்கள். ஒரு ஆடும் ஆடும் உறவு கொண்டு மனிதனை பெற்றெடுத்து, சரி அதுக்காவது ஏதோ ஒரு படத்தை காட்டுறான், அது என்ன செய்கிறதாம், அவிலல் குர்ஆன், குர்ஆனை கூட மனப்பாடம் பண்ணுகிறது. அமில ஹத்தீபன், ஹத்தீப் இந்த மாதிரி ஜும்மா பயான் உரைகளையும் செய்கிறது, ஹஜ் பெருநாள் உரையும் என்ன செய்கிறதா செஞ்சுட்டா அந்த மனிதனை ஹிஃபுல் மனப்பாடம் பண்ணி குத்துபா கொடுத்த அந்த மனிதனை வஜாஸா ஐயுல்லாஹிய பிஹி பாததாலி, பெருநாள் தொழுகை முடித்த உடனே அவனை குர்பானி கொடுப்பது கூடும். இது யாராவது ஒத்துக்கிறாங்களா? உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? சரி, அப்படி நடக்கிறது அறிவியல் பூர்வமாக சாத்தியமே கிடையாது. ஒரு ஆடும் பிறந்து தோற்றம் வேணுமால் மனுஷன் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், 5 கை 6 கைன்னு வந்திருக்கலாம். அது மனுஷனாகவே வளர்ந்து அதுவும் போய் ஹிஃபுல் எல்லாம் பண்ணி ஆலிமாக ஆவி ஹத்தீபாகவும் இருந்து அங்கே ஜும்மா உரையும் ஆற்றி அதுக்கு பிறகு எவனா குர்பானி கொடுத்திருக்கானா? நடந்திருக்கா? இது சாதாரண அறிவு படைத்தவன் தப்பு, ஏதோ தெரியாம எழுதிட்டாங்கன்னு சொல்ல மனம் வருகிறதா? சரிதான், இருக்கலாம், போகலாம், நீங்கள் ஆய்வு செய்தீர்களா என்றெல்லாம் கேட்கும் கேவலமான நிலைக்கு ஏன் ஆளாகிறது? எங்கள் இமாம் எழுதிட்டா தப்பு கிடையாது.
தவறு வராது. மறதியாகவும் செய்ய மாட்டாள், முரண்பாடாகவும் பேச மாட்டாள், அத்தனையும் சரி என்ற நம்பிக்கையின் காரணத்தினால்தான் இந்த மாதிரி நிலைக்கு போகிறது. அடுத்தது, இவங்களே ஏற்றுக்கொள்ளாதவை, இவங்க மனசை ஏற்றுக்கிறாரு, அப்படி நடைமுறையும் படுத்தாதவைகளையே என்ன செய்கிறார்கள், உண்மை என்று பேசுகிறார்கள். அடுத்து என்ன எழுதுகிறார்கள், இமாமத்துக்கு தகுதி என்ன, அல் அஹக்கு பில் இமாமா, இமாமத்துக்கு தகுதியானவர்கள் யார், தகுதியை பட்டியல் போடுறார். பட்டியல்ல சும்மல் அஹ்சனு ஜௌஜத்தன், அந்த இமாமுடைய மனைவி அழகாக இருக்க வேண்டும். எங்க சுன்னத்துல் ஜமாத்திலேயாவது இமாமை சேர்க்கின்ற பொழுது மனைவி அழகான்னு கேட்டிருக்கீங்களா? நீங்க கேட்கல, நீங்களே கேட்கல, முத்தவள்ளியும் கேட்கறது கிடையாது. நல்லா அழகா ஓதுறாரான்னு பாப்பாரு, அதான பார்ப்போம். கரெக்டா ஒழுங்கா இருப்பீங்களா, தொழுகைக்கு வருவீங்களான்னு கேட்பாரு தவிர உங்க மனைவி அழகா இருக்கிறீங்கன்னு யாராவது கேட்டதுண்டா? அவங்க இதுலயே கேட்கறது கிடையாது. சும்மல் அக்பர் ஒரு அசன் வல் அசகர் உதுவன், மண்ட பெரிதாக இருக்க வேண்டும், உறுப்பு சிறிதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதா, அறிவுபூர்வமா உள்ளதா? தொழுகை வைப்பதற்கு இமாம் அழகா கிராத்து ஓதுறாரா, தொழுகை சட்டங்கள் தெரிந்ததா, இதுதானே முக்கியமே தவிர அவருடைய மனைவி முக்கியம் என்று நீங்களும் சொல்வதில்லை, நீனும் கேட்பதில்லை. தலை பெருசான்னு டேப் வச்சு நீ அளந்து பார்த்தா உள்ள நீங்க சேர்க்கிறீங்க, அதுவும் நீங்கள் சேர்க்கிறது இல்லை. அப்ப ஏன் தப்புன்னு சொல்லல? இது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய ஹதீஸ்களிலும் இல்லையே, உங்களுக்கு நன்றாக தெரிகிறதே. இருந்தாலும் எழுதி வைத்திரு, தப்புன்னு சொல்லிட்டா ஐயோ எங்க இமாம் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன மனிதன் தானே. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கே தவறு வரும் என்றால், அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே மறதி வரும் என்று சொன்னால் உங்கள் இமாமுக்கு வராதா? எப்படிப்பட்ட நம்பிக்கை அவர்களிடத்தில் போய் வைத்து விட்டார்கள் என்று பாருங்க. எவ்வளவு மோசமான கருத்தை உள்ளே வைத்திருக்கிறார். இதனால இந்த மாதிரி ஆட்கள் திருந்த மாட்டான். யார் திருந்துவா என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு தவறு வரும், அவன் எழுத்திலையும் வரும், பேச்சிலையும் வரும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவன் திருந்துவான். தவிர எங்க இமாம் எதை சொன்னாலும் சரியாக இருக்கும் நம்பிக்கை வந்தால் அது அல்லாஹ்வுடைய இடத்தில் வைப்பதா. அதே மாதிரி பல கேள்விகள் அவங்களுடைய புத்தகத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக ஏராளமான செய்திகளை எழுதி வைத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. உதாரணத்துக்கு ஹிதாயா என்ற நூலில் ரொம்ப உயர்ந்த இடத்தில் மதுஹப் நூல்கள் வச்சு, துருல் முஹ்தார் மாதிரி ஹிதாயாங்கிற பெரிய நூல், மதுஹப் நூல் 511 அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய நூல்ல ஒவ்வொரு செய்திக்கும் பல ஹதீஸ்கள் இருக்குது. லி கௌலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு நிறைய எழுதி இருக்கிறார். அந்த எழுதின சில செய்திகளை நாம் கோடிட்டு கேட்டோம். அப்ப இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதா சொல்லுகிறீர்களே, மன் ஸல்லா ஹல்ஃப ஆலிமின் தக்கியின் கஅன்னமா ஸல்லா ஹல்ஃப நபியின், ஒரு இறையச்சம் உள்ள ஆலிமுக்கு பின்னால் தொழுவது ஒரு நபிக்கு பின்னால் தொழுவதை போன்று நிறைய நன்மை கிடைக்கும். ஆலிம் சாப் பின்னாடி தொழுதா அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதா சொல்லியிருக்கல, எங்க காட்டுங்க. ஒரு ஹதீஸ்லயும் இல்ல, அப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக கிடையாது. இப்படி ஏராளமான செய்திகள் நாம் சொல்லல. இது மாதிரி ஹதீஸ்களிலே நிறைய விஷயங்கள் அவர் பொய்யானதை எழுதியிருக்கிறார் என்று ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி 800ல, அவருக்கு பிறகு 300 வருடத்துக்கு பிறகு வந்த ஹாஃபில் இப்னு அஸ்கலானி ஒரு நூல் எழுதியிருக்கிறார், அத்திராயா ஃபி தஹ்ரீஜி அஹாதீஸில் ஹிதாயா, ஹிதாயாவுடைய ஹதீஸ்களிலிருந்து பதிவு செய்யப்பட்டவைகளுடைய ஆய்வுன்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதுல பல அடிப்படைகளை சொல்றாரு. இவர் எழுதியிருக்கக்கூடிய லைஃபுன் பலகீனமான செய்தி, முன்கத்தியூன் அறிவிப்பாளர்கள் இடைவெளி விட்டிருக்கிறாரு, மௌகூஃபுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா இல்ல, நபி தோழர் சொன்னதா இருக்குது. முஅல்லலுன் சில செய்திகள் நிறைய அறிவிப்பாளர் தொடர்ச்சியாக விடுபட்டிருக்கிறார், அந்த வகையை சார்ந்ததாக இருக்கிறது. இன்னும் சில மௌதூன் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. சில விஷயம் லம் அஜிதுஹு, நான் பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஹதீஸை, நான் இந்த மாதிரி செய்தியை பார்க்கவே இல்லை என்று ஏராளமான செய்தி. வெறும் அவருடைய ஆய்வே அந்த புத்தகத்தில் உள்ள ஹதீஸ் இருக்கா இல்லையா இதைத்தான் ஆய்வு செஞ்சு பெரிய நூலை எழுதி அன்றைய காலத்திலே கிழித்து தொங்க விட்டுருக்காரு. எத்தனை 800ல, இப்ப 1400ஐயும் தாண்டி விட்டது. என்ன சொல்லணும், இவர் தெரியாமல் எழுதிட்டார், அல்லது தெரிந்தே எழுதிட்டார், அல்லது அந்த மக்களுடைய காதுகளில் கேட்ட சில விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறார், கேட்டதின் அடிப்படையில் தவறாக எழுதிவிட்டார். சொல்லணும்ல, நம்ம ஒரு தவறுதலாக ஒரு வார்த்தை விட்டுவிட்டா இருக்க அல்லாஹ்வின் தூதரவரின் மீது இட்டு கட்டி விட்டார்கள் என்றெல்லாம் குதிப்பவர்கள் 500லேயே எவ்வளவு செய்தி, ஒன்னா இரண்டா, ஏராளமான செய்திகள் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய பெயர்களினால் சொல்லி இருக்காரு. அப்படி ஹதீஸே கிடையாது.
அந்த மாதிரி எந்த நூலிலும் இல்லை. இப்படி ஆவில் இப்னு ஹஜர் அவர்களும் சொல்லியிருக்கிறார், நாமும் தேடி பார்த்திருக்கிறோம், எந்த நூலிலையும் இப்பொழுதும் கிடைக்கல. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி சொல்லியிருக்காரு என்று சொல்லணும். ஒரு நியாயமானவனாக இருந்தால் எடுத்து காட்டணும், இந்த இருக்கு ஹதீஸ் இல்ல அப்படின்னா என்ன சொல்லணும்? தெரியாமல் எழுதி விட்டார் அல்லது தவறை செய்து விட்டார், ஏதோ ஒரு விதத்திலே யாரோ இடைச்சொல்கள் பாதிக்கு மேல காணாம போயிடும், அதுல அவ்வளவு எழுதி விட்டார் எதையாவது சொல்ல வேண்டும், நம்ப வேண்டுமா இல்லையா? இல்லை. அப்ப இவை அனைத்துக்கும் அடிப்படையாக முக்கியமாக தெரிவது என்னவென்றால், எங்களுடைய அறிஞர்கள் எழுதும் எழுத்தில் எந்த தப்பும் வராது, அவருடைய பேச்சில் எந்த தப்பும் வராது என்ற நம்பிக்கையின் காரணத்தினால்தான் இந்த மாதிரி மோசமான நிலைக்கு போறாங்க. அப்ப இந்த நிலையில் இருந்து அவர்கள் திருந்த வேண்டுமானால் அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு முழுசா அறிவு கொடுக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மறந்தாரோ அதே மாதிரி நீனும் மறப்ப. அல்லாஹ் தஆலா தான் வமா கான ரப்புக்க நசியா, உம்முடைய இறைவன் மறப்பவன் அல்ல. அல்லாஹ் தான் மறந்தியே கிடையாது. எந்த தப்பும் அவனுக்கு தான் வராது. உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் தவறு வரும் என்ற அந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் வந்தால் கண்டிப்பாக அவர்கள் திருந்துவார்கள். இந்த நம்பிக்கை வராத பட்சத்தில், அல்லாஹ் சொன்ன அந்த அடிப்படை விதிகளை ஏற்காத பட்சத்தில், மனிதன் பலகீனத்துக்கு உட்பட்டவன் என்பதை நம்பாத நேரத்தில் அவர்கள் கண்டிப்பாக திருந்த போவதில்லை. அல்லாஹு தஆலா இது போன்ற வழிகேட்டு கொள்கையில் இருந்து நாம் அனைவர்களையும் திருத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்.